ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எம்எஸ் வேர்டில் பேஜ் லேஅவுட் தான் பார்க்க போறோம். பேஜ் லேஅவுட்ல வந்து மார்ஜின், ஓரியன்டேஷன், பேஜுடைய சைஸ், காலம் இது நாளையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முதல் வந்து எம்எஸ் வேர்டுடைய இன்ட்ரடக்ஷன் இன்டர்ஃபேஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் வேர்டில் வந்து நீங்கள் எந்த உதாரணத்தை செய்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரேண்டமான பேராகிராஃப் வேணும். அந்த ரேண்டமான பேராகிராஃபை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது? எம்எஸ் வேர்டில் வந்து ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டை கொடுத்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரேண்டமான பேராகிராஃப் வரும். உங்களுக்கு எத்தனை ரேண்டமான பேராகிராஃப் வேணுமென்றதுக்கு இந்த ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு நடுவில் உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அந்த பேராகிராஃப் நம்பரை கொடுத்து என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அத்தனை பேராகிராஃப் வரும். உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ எனக்கு 10 பேராகிராஃப் வரணுமெண்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு நடுவில் வந்து 10 கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னு சொன்னால் வந்து எனக்கு 10 பேராகிராஃப் வரும். பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எனக்கு 10 பேராகிராஃப் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் செய்து பார்க்கறதுக்கு இப்படித்தான் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் செய்யறதா இருந்தாலும் இந்த ரேண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான ரேண்டமான பேராகிராஃபை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரேண்டமான பேராகிராஃப் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம பேஜ் லேஅவுட்டில் இருக்கிற முக்கியமான 4 விஷயத்தையும் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் லேஅவுட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து மார்ஜின், ஓரியன்டேஷன், பேஜுடைய சைஸ், காலம் இது 4 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம மார்ஜினை பற்றி பார்ப்போம். இதுதான் வந்து மார்ஜின். மார்ஜின்னு சொன்னால் என்ன? அதாவது இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜை வளைச்சி ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸை தான் சொல்லுவாங்க மார்ஜின். என்னத்துக்காண்டி இந்த ஸ்பேஸ் இருக்கு? அதாவது நீங்க ஒரு புக் ஒன்று டைப் பண்றீங்கன்னு சொன்னா அந்த புக்கை டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு பிறகு வந்து நீங்க அந்த புக்குக்கு சைட்ல வந்து ஸ்டெப்லர் பண்ணுவீங்க. அந்த ஸ்டெப்லர் பண்ற நேரத்துல வந்து நீங்க டைப் பண்ண எழுத்து மறையாம இருக்கிறதுக்காண்டி விடப்படுகின்ற அந்த இடைவெளி தான் வந்து மார்ஜின். இந்த மார்ஜின்ல இருக்கிற எரோமாக்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நிறைய டைப்பான மார்ஜின் இருக்கும். இதுல வந்து அதிக அளவில் யூஸ் பண்ற மார்ஜின் வந்து நார்மல் அண்ட் நேரோ மார்ஜின். பட் நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு மார்ஜினை யூஸ் பண்ணலாம். இப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னு சொன்னா இதுல கஸ்டம் மார்ஜின் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டம் மார்ஜினை கொடுத்து உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்க எத்தனை இன்ச் இருக்கணும், 1 இன்ச் இருக்கணுமா இல்ல 0.1 இன்ச் இருக்கணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்ஜினை வந்து கஸ்டம் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்ப இந்த கஸ்டம் மார்ஜினை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மார்ஜின்ல வந்து உங்களோட டாப் மார்ஜின் வந்து எத்தனை இன்ச் இருக்கணும், 1 இன்ச்சா அல்லது 2 இன்ச்சா 3 இன்ச்சா, அதே மாதிரி உங்களோட பாட்டம் மார்ஜின் எத்தனை இருக்கணும், அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் மார்ஜின் எத்தனை இருக்கணும், ரைட் மார்ஜின் எத்தனை இருக்கணும். டிஃபால்ட்டா வந்து நார்மல்ல மார்ஜினை வச்சிங்கன்னு சொன்னா 1 இன்ச் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து 1 இன்ச்சு மார்ஜின் வந்து அதிக அளவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா 0.5 நேரோ மார்ஜினை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் டாப் மார்ஜினை வந்து 0.5க்கும் அதே மாதிரி பாட்டம் மார்ஜினை வந்து 0.5க்கும் அதே மாதிரி லெஃப்ட் மார்ஜினை வந்து 0.5க்கும் ரைட் மார்ஜினை வந்து 0.5க்கும் வச்சுட்டு நான் இங்கே ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் எப்படி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். இந்த மெசேஜில் வந்து ஃபிக்ஸ் என்றதை ஓகே கொடுத்துட்டு திரும்ப இதை ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இதுக்கு முதல்ல வந்து 1 இன்ச்சு மார்ஜின் இருந்தது, அந்த இடைவெளி வந்து பெருசா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா 0.5 இன்ச் மார்ஜின் சின்னனா இருக்குது. இப்படித்தான் வந்து மார்ஜினை வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டம் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மார்ஜினை பற்றி ஃபுல்லா பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்க்க போறது வந்து ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் சொன்னா என்ன? அதாவது உங்களுடைய இந்த பேஜ் வந்து நிலைக்குத்தா இருக்கணுமா அல்லது கிடையா இருக்கணுமான்னு சொல்லி வந்து நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு செலக்ட் பண்றது தான் வந்து ஓரியன்டேஷன். உதாரணத்துக்கு வந்து இந்த ஓரியன்டேஷன்ல இருக்க எரோமாக்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து போர்ட்ரைட், இன்னொன்று வந்து லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரைட்னு சொன்னா நிலைக்குத்து, லேண்ட்ஸ்கேப்னு சொன்னா கிடை. இப்போ இந்த பேஜ் வந்து போர்ட்ரைட்ல இருக்கு. இதை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. இந்த எரோமாக்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 2 ஆப்ஷனும் காட்டும். இப்போ போர்ட்ரைட்ல இருக்கிறதால போர்ட்ரைட் வந்து டிக்கா இருக்குது. இப்போ இதை லேண்ட்ஸ்கேப்ல மாத்துறதுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப்ல மாறும். உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு சர்டிபிகேட் செய்யறன்னு சொன்னா வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சு தான் சர்டிபிகேட் செய்யணும். அதுக்கு வந்து நீங்க இந்த ஓரியன்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஓரியன்டேஷனுக்குள்ள இருக்கிற போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் பண்றது வந்து நிலையான பேஜ், கிடையான பேஜ். ஓரியன்டேஷன்ன்றது ஒரு சின்ன விஷயம், அதை பற்றி பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம மூன்றாவது பார்க்க போற விஷயம் வந்து பேஜுடைய சைஸ். அதாவது உங்களுக்கு ஒர்க் தாரவங்க அவங்களுக்கு என்ன சைஸ்ல அந்த அவுட்புட் வேணுமென்று சொல்றாங்களோ அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் வந்து பேஜுடைய சைஸ். உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பேஜ் சைஸ் இருக்குது. இந்த பேஜ் சைஸ்ல இருக்க எரோமாக்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லெட்டர் A4 இதுல நிறைய வகையான சைஸ் இருக்கும். இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து லெட்டர் சைஸ்ல தான் இருக்கும். அவங்க என்ன சைஸ்ல சொல்றாங்களோ அந்த சைஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு A4 சொன்னா A4 செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு சேஞ்ச் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேஜை வந்து சைஸை சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டை எடுக்கிறது தான் வந்து பேஜ் சைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த மார்ஜின், ஓரியன்டேஷன், பேஜுடைய சைஸ் இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே இடத்துல வச்சும் செய்யலாம். பட் நான் ஏன் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லலைன்னு சொன்னால் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில டைம் விளங்காமல் போயிடும். அதனால தான் வந்து நான் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னேன். இப்போ எப்படி அந்த ஒரு இடத்துல வச்சு இந்த மூன்று விஷயத்தையும் செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஜினில் இருக்க இந்த எரோமாக்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து கஸ்டம் மார்ஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்ம மார்ஜின் செய்யக்குள்ள ஓப்பன் ஆன அதே விண்டோ தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது மார்ஜினை மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் லேஅவுட்னு சொல்லி இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மூன்றும் தான் வந்து நம்ம இப்போ தனித்தனியாக பார்த்த விஷயம். மார்ஜினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கஸ்டம் பண்ணி மார்ஜினை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பிறகு வந்து ஓரியன்டேஷன்ல இருக்கிற 2 விஷயம், ஒன்று வந்து போர்ட்ரைட், அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப். இது 2 விஷயமும் இதுலேயே இருக்குது. அடுத்தது வந்து லேஅவுட். அதில் லேஅவுட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அங்கே பார்த்த எல்லா விஷயமும் இருக்குது. அடுத்தது வந்து பேப்பரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேப்பருடைய சைஸ் நம்ம பார்த்தோம். சைஸில் பார்த்த விஷயம் இதுக்குள்ளேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் A4 லெட்டர் கஸ்டம் சைஸ்ன்னு சொல்லி. ஆகவே மார்ஜினுடைய கஸ்டம் மார்ஜின்ல வச்சும் இந்த மூன்று விஷயத்தையும் செய்யலாம். பட் தனித்தனியை செய்யறதுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் லேஅவுட்ல இருக்கிற 3 விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறது வந்து கொலம்னு சொன்னா என்னன்னு தெரியறதுக்கு முதல் இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் வந்து 2 columns பிரிச்சிருக்காங்க. அதாவது இதுல இருக்கிறது 1 column, செகண்டா இருக்கிறது 2 column. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு column, செகண்ட் ஒரு column, 2 column பிரிச்சிருக்காங்க. இப்படி வந்து நம்ம வேர்டை யூஸ் பண்ணி பிரிக்கக்கூடிய ஒரு வழியினை ஏற்படுத்துறது தான் வந்து இந்த column. ஓகே, நம்ம இப்ப இந்த வேர்ட்ல வந்து ஒரு 2 columns எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க இந்த column இருக்கிற ஏரோமாக்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 லெஃப்ட் ரைட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுக்கு எத்தனை column வேணுமோ இப்போ 2 column சொன்னா 2 column செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேல இந்த ரூலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சென்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2 சைட்டும் டிவைட் பண்ற மாதிரி காட்டும். அதாவது இந்த இவ்விடத்துல இருந்து இவ்விடம் வரைக்கும் ஒரு column, செகண்ட் column வந்து இவ்விடத்துல இருந்து இவ்விடம் வரைக்கும் செகண்ட் column. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ரேண்டம் பராகிராஃபை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரேண்டமா ஒரு பராகிராஃபை யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் column. ஓகே, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் columnல இருந்து செகண்ட் columnத்துக்கு போறதுக்கு அதே பேஜ் லேஅவுட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பிரேக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்க எரோமாக கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல நிறைய வகையான பிரேக் இருக்கும். அதாவது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறது. செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா column சொல்லி ஒரு பிரேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட கர்சர் இங்க இருந்தது வந்து செகண்ட் columnக்கு போயிடும். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ரேண்டம் பராகிராஃபை யூஸ் பண்றதுக்கு ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு ரேண்டமான பராகிராஃப் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேஜ் வந்து 2 column டிவைட் பண்ணியிருக்கோம். இப்படித்தான் வந்து ஒரு பேஜை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 1 column இருந்தாலும் சரி, 2 column இருந்தாலும் சரி, 3 column இருந்தாலும் சரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற வந்து குளத்தை வந்து டிவைட் பண்றது. ஓகே, சில பேர் யோசிச்சிருப்பீங்க இந்த குளத்தை கிளிக் பண்ணோன்னே இதுல 1 2 3 column வரைக்கும் தான் இருக்குது, எப்படி நான் 4 column 5 column கிரியேட் பண்றேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கு வந்து நீங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா மோர் columns சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு எத்தனை column வேணுமோ நீங்க அத்தனை column வந்து இதுல கிரியேட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை column வேணுமோ
அத்தனை கோலத்தை பார்த்துங்க 12 கோலம் கிரியேட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு எத்தனை கோலம் வேணுமோ அத்தனை கோலத்தை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் 5 கோலம்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரிவியூவில் வந்து 1 2 3 4 5 கோலம் வந்து ப்ரிவியூவில் காட்டும். இதில் வந்து மோர் கோலமில் வந்து நீங்கள் எத்தனை கோலம் வேணுமோ அத்தனை கோலத்தை வந்து அந்த பேஜுக்கு அளவாக எத்தனை கோலம் வருமோ அத்தனை கோலத்தை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் லேஅவுட்டில் இருக்க மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், கோலம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஐசிடி NVQ லெவல் 4 மொடியூல் 1ல எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக ஐசிடி NVQ லெவல் 4ல இருக்கிற எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.